இது வந்து கிளட்சி கேஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளட்சி கேஸு. நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் டூட்டி ஆயில் போட்டு நம்ம வண்டி ஓட்டுவோம். டூட்டி ஆயில் போட்டு ஓட்டும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னா பயங்கரமாக புகை தள்ளும். நம்ம பம்புலாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அதாவது பம்பு அட்ஜஸ்ட் பண்ணி குத்தாலும் இருந்தாலும் புகை ஓவராக தள்ளும். ஏன்னா இந்த இடத்துல பம்பு வரக்கூடிய இடம் இது. ஸோ ஏன் அந்த பம்பில் வந்து ஆயில் உள்ளே போகுது அப்படின்ற ஒரு விஷயம் மெயினாக பார்க்கணுன்னா, ஸோ இந்த ஆயில் சீலு ரொம்ப முக்கியம். இந்த ஆயில் சீலு எப்படி அடிக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை பார்க்கலாம். அது ஒன்று. ஸோ இதில் வந்து கிளட்சில் இருக்கிற ஆயிலை பம்பு வழியாக உள்ளே போயிடும். பம்பு வழியாக உள்ளே போயிடும். எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆயில் சீலு. நம்ம மெயினாக வந்து இது ஆக்சுவலாக வந்து இதை கயிற்றுறது நம்ம வந்து ரொம்ப கயிட்ட மாட்டோம். ஸோ டூட்டி ஆயில் போட்டு நம்ம வண்டி ஓட்டுறோன்னு சொன்னால், ஸோ ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி, 5,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி இதை கயிட்டி இந்த ஆயில் சீலை மாற்றிடணும். இல்லைன்னா இது வழியாக ஆயில் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இது புஷ்ஷு, இது ஸ்டெம்மு. இது ஸ்டெம்மு. ஸோ இந்த சைடு நம்ம இப்போ ஆயில் சீல் அந்த சைடு இருக்கு. இதுதான் இதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது போய் உள்ளே உக்காந்துக்கும். ஆயில் சீலில் போய் உள்ளே லாக் ஆகிடும். ஸோ இந்த இது ஆடுது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம். ஆனால் ரன்னிங்கில் இந்த புஷ்ஷு இருக்குது பாருங்கள், அதாவது இந்த மென்மெட்டில் புஷ்ஷு. ஸோ இது வந்து நமக்கு தனியாக கிடைக்கிது. அப்போ RX100 நிறைய ஸ்பேர்ஸ் வரும்போது இந்த பம்புடைய புஷ்ஷு நிறைய கிடைக்கிது. ஸோ அப்போது இந்த புஷ்ஷை கையோடு மாற்றிடணும். மாற்றிட்டு ஸோ நீங்கள் இந்த உள்ள ஒரு ஆயில் சீலை மாற்றிடணும். மாற்றிட்டோம்னா அப்போது உங்களுக்கு பம்ப் வழியாக ஆயில் உள்ளே ஏறாது. ஸோ இது ரன்னிங்கில் சுற்றுது, உள்ளே வந்து சுத்தம். இது வந்து பம்பு உள்ள சுத்தம். இது வழியாக ஆயில் உள்ளே ஏறிடுவார் வாத்தியார். நம்ம கண்ணுக்கே தெரியாது. இது வழியாக உள்ளே வந்து இதில் வந்து இந்த த்ரெட் வழியாக வந்து உள்ளே ஏறிடும் ஆயில். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். Yamaha RX100க்கு புகை பின்னாடி சைலன்சரில் நிறைய வர காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பு தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஏன்னா நிறைய கஸ்டமர்கள் எல்லாமே டூட்டி ஆயில் போட்டு ஓட்டுறாங்க. ஸோ அதுவும் ஒரு பக்கம். ஸோ நம்ம டூட்டி ஆயிலு RX100 புகை தள்ளுது. இதனால்தான் இதில் வந்து டூ ஸ்ட்ரோக் வந்து பேன் பண்ணாங்க. புகை ஓவர் புகை, பொல்யூஷன் ப்ராப்ளம். அதனால் நமக்கு வந்து அப்போது வந்து ஸோ நாங்கள் இதெல்லாம் இது சர்வீஸ் பார்க்கும்போது இதில் கையோட நான் இதெல்லாம் மாற்றிடுவேன். ஸோ ஆயில் பம்பெல்லாம் சர்வீஸ் பண்ணி போட்டுருவேன். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒன்று. Yamaha RX100 பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வரும். இது வந்து பிளாஸ்டிக் வரும். பிளாஸ்டிக் பதிலாக இதை 3 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். அண்ணாண்ட டைமிங் சைடு கிட்ட வரக்கூடிய இந்த இது பிளேட்டு, இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய கட்டாயம். ஸோ இந்த கேஸில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான்.